ஹாய், இன்றைக்கி டிஎம்லேருந்து உங்களோட ஒரு ப்ராடக்ட் ஷேர் பண்ண போகிறேன். நம்மளோட பிளாக் கலர் ட்ரெஸ்ஸஸ், ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸஸ், கலர் ட்ரெஸ்ஸஸ் இது மூணும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக துவைச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா சாயம் போகும், வெளுத்துரும், இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போது நீங்கள் துவைக்கும் போது இங்கே டிஎம்மில் 3 ப்ராடக்ட் இருக்குது பாருங்கள். அது இந்த 3 தான். இது வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸஸ். என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் துவைக்கும் போது இதில் ஒரு ஷீட் இருக்கும். அந்த ஷீட்டை போட்டுட்டு துவைச்சிங்க அப்படின்னா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸஸ் ஃபேட் ஆகாது, கலர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். இது வந்து ஃபார் கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று போடும்போது வர சாயம் எல்லாமே இந்த ஷீட் மாதிரி இருக்கும், அதில் அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ உங்கள் கலர்ஸ் வந்து ரொம்ப மங்குன மாதிரி ஃபேடான மாதிரி இருக்காது. இது எக்ஸ்க்ளூசிவ் ஒயிட். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெஷினில் போடும்போது நம்ம ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸஸை மட்டும்தான் போடணும். அது கூட இந்த ஷீட்டு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இது துவைக்க முடியும். பிளாக்னா பிளாக் கலர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் ஒரு மெஷினுக்கு போட்டுட்டு நீங்கள் துவைச்சிக்கலாம். ஒயிட்னா ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸஸ். இது மட்டும் இல்லை, இங்கே இன்னும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலராகவே மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சி ஆக்ஷன் இது வந்து யூஸ் பண்ணுறாங்க இங்கே. தென் வந்து சோடா. இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் லாங் லைஃப்பும் வரும். உங்களுக்கு அந்த புதுசு மாதிரி இருக்கக்கூடிய இதுவும் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.